எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்கிற காட்சி, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பிம்பங்கள், இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த உலகம், இது இப்போ இருக்கிற மாதிரி எப்போதும் இருந்ததான்னா கிடையாது. இந்தியாங்கிற ஒரு நாடு சுதந்திரத்துக்கு பின்னால் பலவேறு நிலைகளில் இது கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடு. ஆங்கிலத்தில் ஃபெடரலிசம்னு சொல்லும்போது ஹோல்டிங் டுகெதர், கம்மிங் டுகெதர்னு இரண்டு விதமாக ஃபெடரலிசம் இருக்கும்னு சொல்லுவாங்க, கூட்டாட்சி தத்துவம் இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்தியாவை சொல்லும்போது இது கம்மிங் டுகெதர் அல்ல, ஹோல்டிங் டுகெதர் என்று நம்முடைய இந்திய அரசியல் சாசனம் சொல்லும். அதாவது இந்தியாவை ஒரு நாடாக நிர்வகிப்பதில் இருக்கிற சிரமத்தை சரி செய்ய இந்த இந்தியாவை மொழிவாரி மாநிலங்களாக பிரித்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கு என்று ஒரு ஒரு சுயாட்சி முறைகளை வடிவமைத்து கொடுத்து அதன் மூலமாக இந்திய அரசை மிக லாபகமாக செய்யலாம் என்று ஒரு முனைப்பை 1950களில் நம்மளுடைய நாடு எடுத்தபோது பல சிக்கல்கள் நம் தமிழ்நாட்டுக்கு வந்தது. அதில் மிகப்பெரிய சிக்கல், இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிற போது சில நிலங்கள் நம்முடைய நிலங்கள் நமக்கு இல்லாமல் போவதும், சில நம்முடைய நிலங்கள் வேறொரு மாநிலத்துக்கு போவதுமான பல சிக்கல்கள் நடந்தது. இதுக்கு பின்னாடி அரசியல் இருந்ததான்னு கேட்டால் சில பிரச்சனைகளும் இருந்தது. ஏன்னா ஒரு மேப்பை கையில் எடுத்து ஒரு பேனாவால் ஒரு கோடு போடுற மாதிரியான விஷயம் இல்லை இது. அது ஒவ்வொரு எல்லையிலையும் எந்த மொழி பேசுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள்னு கணக்கீடு செஞ்சு அந்தந்த கிராமங்களை எல்லாம் ஒரு பவுண்டரியாக்கி அதை வேற மாநிலமாக பிரிக்கிற போது அந்த பவுண்டரிக்கு உள்ள பல மைலுக்குள்ள ஒரு கிராமம் முழுக்க தமிழ் பேசுகிற கிராமமாக இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட கிராமங்கள் முழுக்க வேற மொழி பேசுகிறதா இருக்கும். இந்த சிக்கல்களை சரி செய்ய முடியாது. இப்படி தான் இந்த எல்லைகளை வகுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஒரு காலத்தில் இருந்தது. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடுன்னு சொன்னாலே ரெண்டு விஷயங்கள் முக்கியமாக நம்மளுடைய இலக்கியங்களில் சொல்லப்பட்டது உண்டு. வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ்கூறு நல்லுலகம் அப்படிங்கிறது நம்மளுடைய அடையாளம். ஆனால் இன்னைக்கு வடவேங்கடம் நம்முடைய மொழிவாரி மாநிலத்தில் அது நம்ம பக்கத்து மாநிலத்துக்கு போச்சு. அதே மாதிரி குமரியும் நம்மிடம் இல்லாமல் அது பக்கத்து மாநிலத்துக்கு போவதாகத்தான் பிரித்த போது இருந்தது. திருவிதாங்கூர் சமஸ்தானம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு காலத்தில் இதெல்லாம் தனித்தனி சமஸ்தானங்களாக இருந்த காலகட்டம். அப்போ நம்ம இப்போ இன்றைக்கி கேரளான்னு சொல்லக்கூடிய இந்த மாநிலம் திருவிதாங்கூர் சமஸ்தானமாக இருந்தபோது விளவங்கோடுங்கிற அந்த சமஸ்தானத்துக்குரிய ஒரு ஊர், அந்த ஊரில் பிறந்தவர் தான் நேசமணி. அவர் தான் பிறந்த, தான் தமிழோடு பேசி பழகிய, தான் தமிழனாக நினைக்கிற இந்த மண் இந்த மொழிவாரி மாநிலத்தில் எப்படி வேறு மாநிலத்துக்கு போகலாம்னு ரொம்ப கோபப்பட்டு டிஎன்சின்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு பெரிய போராட்டங்களை எல்லாம் முன்னெடுக்கிறார். குமரி மீண்டும் தமிழகத்தில் தான் சேர வேண்டும் என்று பெரிய சட்ட போராட்டம் செய்கிறார். எனக்கு அவரோட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பாருங்க, அந்த உறுதிப்பாடு. தெருவில் இறங்கியும் போராடினார், நீதிமன்றங்களுக்கு போய் சட்ட ரீதியாகவும் போராடினார். ஒரு விஷயத்தை கிடைக்கணும்னா அதனுடைய விஷயம் நம்ம எப்படி வைக்கணுங்கிறத நம்ம நேசமணி அவரிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். அப்போ அந்த ஒரு பெரிய போராட்டம் தான் விளவங்கோடு, தோவாளம், அகஸ்தீஸ்வரம், இந்த மாதிரியான பல முக்கியமான தமிழ் கிராமங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த கன்னியாகுமரி என்று நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த பகுதி வேறு மாநிலத்துக்கு போக இருந்தபோது அதை போராடி அந்த கன்னியாகுமரியை தமிழ்நாட்டோடு இணைத்து அது ஒரு மாவட்டமாக தமிழ்நாட்டுக்கு உருவாக்கி கொடுத்த பெருமை நேசமணி என்கிற ஒரு நபருக்கு உண்டு. நம்ம ஏன் இவரை பற்றி இந்த இடத்துல பார்க்குறோம்னா, இது தனித்து யோசிச்சிங்கன்னா இது ஒரு தனிநபரால் ஆகக்கூடிய விஷயம் இல்லை தான். ஒரு தனிநபர் நினச்சா ஒரு பெரிய எல்லையை ஒரு மாநிலத்துக்குள்ளே கொண்டு வந்து மாவட்டமாக சேர்த்துட முடியுமா என்ன? முடியாது. ஆனாலும் அவர் ஏன் போராடினார்னா, அவர் அந்த லட்சியத்தின் மீது வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய அழுத்தமான ஒரு நம்பிக்கை. இதை நான் போராடுவேன், இது கிடைக்கணும், இது என்னுடைய நாடு, எனக்கு அந்த உரிமையை இது கொடுக்கும்னு அவர் நம்பினார். அதனால தான் சட்ட ரீதியான போராட்டத்தையும் கையில் எடுத்தார். தெருவில் இறங்கி பல போராட்டங்களையும் அவர் முன்னெடுத்தார். இன்னைக்கு கன்னியாகுமரி நம் தமிழ்நாட்டினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது என்றால் விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையோடும் முக்கடலும் சங்கமிக்கிற அந்த அழகான கடலை நம் மாநிலத்தில் இருந்து நாம் பார்க்கிறோம் என்றால் அதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு பெரிய நபர் நேசமணி என்கிறவர் தான். நம்முடைய மாநிலங்கள், இந்த மாநிலத்தினுடைய பல நலன்களுக்காக போராடிய பல பேரை தமிழர்களாக நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பது நம்முடைய மிகப்பெரிய கடமை. பல பேர் தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கையை வாழாமல் சமூகத்துக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கையை நான் ரொம்ப பெருசாக நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு லட்சியத்துக்காக ஓடுற ஓட்டமோ முயற்சியோ விடாமுயற்சியோ எல்லாம் வேற. ஆனால் சமுதாயத்துக்காக ஒருத்தர் ஓடுறதும் உழைக்கிறதும் முயற்சிங்கிறது வேற. இதை விட அது ரொம்ப உயர்வானதுன்னா நேசமணி மாதிரியான பல தலைவர்களுடைய அந்த முயற்சி நம்ம எல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. நன்றி.